ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம குளோபல் ஃப்ரீஸ் மேன்ஹோவோட சாப்டர் 301 ல இருந்து 320 வரைக்கும் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் மேன்ஹோ சீரிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 301 ஓப்பன் பண்ணா அந்த எனர்ஜி சோர்ஸ் வச்சிருக்க பொம்பளை என்ன பண்ணுதுன்னா ஷாங்கே மிரட்ட ஆரம்பிக்குது. என்னோட சோல்ஜர்ஸ் நீ கொண்டுட்டு அதுக்கான பிரைஸ் நீ பே பண்ணியே ஆகணும். உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட தான் இருக்காங்க, அவங்க எக்ஸ்சேஞ்ச் வேணும்னு நினைச்சதுக்கு பதிலாக உன்னோட சாப்பாடுல எனக்கு பாதியை தரணும்ன்ற மாதிரி சொல்ல என்னோட சாப்பாடுல பாதியான்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பசங்க மேலே எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, அதனால நீங்க இவ்வளவு கேட்கறதுன்றது ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி இப்பவே என்னோட ப்ரொபோசலை கேட்டு நடந்துக்கிட்டேன்னா ஒண்ணுதான் நல்லது, அப்படி இல்லைன்னா நாங்க உன் மேல வார் நடத்த வேண்டியதா இருக்கு, உன்னால எங்க ரெண்டு ஃபேக்ஷனை தடுக்க முடியும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல யாரு நினைச்சுக்கிட்டீங்க அந்த சியான் பேச முடிச்சது நான் தான்ற மாதிரி சொல்லுவோம். ஓ அவ்வளவு திமிராச்சான்ற மாதிரி அந்த லேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, ஆனா அவங்களை ஏன் நான் வந்து கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எங்க டீச்சர் வந்து அவங்கள ரொம்ப வேல்யூபிளான பர்சனா பாக்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்க உயிரோடு எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்க அதாண்ட எனக்கு வேணும், உனக்கு அவங்க தேவை இருக்கிறதுனால தான் வந்து என்கிட்ட கேட்கற, அதனால அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அந்த மதிப்புக்கு நீ வந்து பிரைஸை பே பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவங்களை கொண்டு போறது மட்டும் இல்லாம உன் மேல வார் நடத்தி உன்னையுமே முடிச்சு விட்டுருவோன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ எவ்வளவு பேச ட்ரை பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏன்னா டீச்சர் வேற அங்க நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போனை கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த தைரியம் இந்த பொம்பளை இந்த மாதிரி பண்ணுவா, நான் இவ்வளவு பேசிட்ட பிறகு ஏன் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கா போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு அந்த பசங்களை பிடிக்காது, இருந்தாலும் இந்த ஆக்டிங்க போட வேண்டியிருக்கேன்ற மாதிரி பார்க்க அப்படின்னா நானே போய் அந்த பசங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்புறானா. அப்ப நம்ம டாக்டர் பொண்ணு ஆக்டர்ஸ் பொண்ணு வந்து பிடிக்கிறாங்க. டே அவசரப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நீங்க நடிச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் பின்னாடி சுள்ளி சிக்னல் குத்துட்டு இருக்கானா. இல்ல இது ஒத்துக்கவே முடியாது, அவங்க ரொம்ப திமிரா பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விட சொல்லி விடவே இல்லை, இது வந்து ரொம்ப அசிங்கமானது, அவங்களை நம்ம உயிரோட விடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ வந்து ஆக்டிங் போட்டுட்டே இருக்கானா. டீச்சர் என்ன சொல்றான், இந்த ப்ராப்ளமுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ ஆல்ரெடி எனக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, ஸோ நீ இதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே இந்த சாப்டர் முடிக்க சாப்டர் 302 ஓப்பன் பண்ணா அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவங்க ஆக்டிங்லாம் சூப்பர் தான், ஆனா நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சே தெரிஞ்சுது. ஏன்னா உங்க வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தா எவன் நம்புவா? இவ்வளவு நாள் நீ பண்ண ஆட்டங்கள்லாம் பார்த்து சைக்கோடு முடிவு எடுத்த பிறகு நீ வந்து நல்ல மாதிரி பேசின பார்த்தியா, அதுதான் வந்து நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பாப்பது இருந்தாலும் நான் நல்ல பேசுது அவங்களோட மனசுல இருந்து பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சு பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த எல்லா தப்புக்காரனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு வந்து யூஸ்லெஸ், அவனுக்கு ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டானுங்க, அவங்கள வந்து கடத்திட்டு போனதுக்கு உன் மேல என்ன தப்பும் கிடையாது, அதனால டீச்சர் உன்னை பிளேம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் அங்கிளியும் சொல்றாரு. சரி அதெல்லாம் விடுங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டிஃபென்ஸ் லைனை முதல்ல வந்து நல்லா கட்டணும், எப்போ வேணா நம்ம அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டீச்சர்லேயே எங்க என்ன பண்றதுன்ற மாதிரி தான் நம்ம லூப் பண்ணி கேட்குறேன். அவங்கள நீங்க தான் பார்க்கணும், ஏன்னா இப்போ அவங்க கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர்ல இருக்காங்க, நான் போய் பேசினா எதாவது தப்பாயிடும், அதனால நீங்க போய் பேசுங்கன்ற மாதிரி அனுப்பிச்சுடுறாங்களா. அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க, சண்டைக்கு தனியாக போயிட்டு காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஷின்ஷினும் லூவும் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க தனியாக சர்வை பண்ணிட்டும் அவங்க பண்ண விஷயங்களுக்கு அவங்க இப்போ அனுபவிக்கிறாங்க, ஆனா நீங்க போயிட்டீங்கன்னா எங்களை யார் பாதுகாப்பா, ஃபியூச்சர்ல எங்களுக்கு ஆபத்து வந்து யார் பாதுகாப்பா, அங்கே ப்ரொடெக்ஷன்ல இருந்தாலும் எங்களுமே வந்து சாதாரண மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாங்கி என்ன கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி அவங்களை வந்து காப்பாற்றாரு, அதனால நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்ற மாதிரி ஷின்ஷின் வந்து ஒரு விட்ட போறாளா, நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னா வெயிட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க வெளியே வராங்க. நம்ம டீச்சரை ஷாங்கி அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி லூப் பண்ணி கேட்க அதெல்லாம் இல்லை, அவங்களோட ஸ்ட்ரென்த் அவனுக்கு தேவை, இவங்க கிட்ட எமோஷனலாக பேசி ஃபீலிங் எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது மூலியமா அவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், ஏன்னா அந்த மாதிரி பர்சன் தான் இவங்க அப்படின்ற மாதிரி தான் ஷின்ஷின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாங்கி அண்ணனை பொறுத்த வரைக்கும் வேல்யூபிளான பர்சன் தான் பக்கற வச்சிருப்பாரு, டீச்சருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, என்னன்னா அவங்க நல்லா ஃபைட் பண்ணுவாங்க, அதனால இவங்களை நம்ம கூட வச்சிருந்தே ஆகணும், இதுக்குமே உதவாதவங்கள தூக்கி போட்டுருவாருன்ற மாதிரி சொல்ல நான் நல்லா உதவணுன்ற மாதிரி தான் லீவ் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 303 ஓப்பன் பண்ணா ஹீரோ வந்து ஷின்ஷினுக்கு தேங்க் சொல்லிட்டு எப்படியோ ஓகே இதுக்கப்புறம் மெடிசன் அதோட வேலையை பார்க்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பொண்ணோட பெஸ்ட் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து நெகோஷியேட் பண்றதுக்கு ஒரு பக்கமான சிப் வச்சிருக்காங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபுட்லாம் வாங்கிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. பட் அவன் அட்டாக் பண்றது ஒரு நல்ல இடம் தான், ஏன்னா அவங்க கிட்ட டேரக்டா சப்ளைஸ் எடுக்க முடியும், ஆனா அது ஆபத்தை விளைவிக்கும், ஏன்னா இவங்க அட்டாக் பண்ற சமயத்தில் மற்ற பேஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப கிடைக்காதுன்ற மாதிரி கூட இருக்கவன் சொல்றானா. அது எனக்கு புரியுது, இருந்தாலும் நம்ம வந்து காஷியஸா தான் மூவ் பண்ணணும், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே நம்ம எடுக்கவே கூடாது. முதல்ல அந்த பசங்களை டார்ச்சர் பண்ணி அந்த வீடியோ எடுத்து ஷாங்கிக்கு அனுப்பி அவனுக்கு ஒரு பாதத்தை கற்றுக்கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுமே அதை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானா. அப்போ சாட்டை எடுத்து அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாந்தி எடுக்கிறான், அதை தொடர்ந்து எல்லாரும் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனது பாய்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்களா, காப்பாற்றவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போ இருக்க கண்டிஷனில் இவங்க கொடுத்துருக்க இந்த பாய்சன் ரொம்பவும் வந்து எஃபெக்டிவா இருக்கு, இது ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒர்க் ஆகுது, ரொம்ப நாளா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு எல்லாம் இப்போ தான் புரியுது, இது எல்லாமே அந்த ஷாங்கியோட வேலையா அப்படின்ற மாதிரி தான் அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் இந்த பொண்ணுக்குமே ஒரு விஷயம் புரியுது, ஏன்னா அந்த ஷாங்கிக்கு வந்து இந்த பசங்க தொல்லையா இருந்திருக்காங்க, அவன் வந்து இவங்க கொல்லணும்னு நினைச்சிருக்கான், ஆனா அவங்கள டைரக்டா கொல்ல முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதனால அவங்களுக்கு பாய்சன் பண்ணி நம்மள அவங்கள கடத்த வச்சிருக்கான், சேட்டலைட் போன் அங்க வச்சு அது மூலியமா நாம அவங்களை கொண்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணி அந்த இடத்துல அவன் தப்பிச்சிருக்கான். ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிக்குதா. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 304 ஓபன் பண்ண அவன் பாய்சன் கொடுத்தானோ இல்லையோ நீ வந்து நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கின்ற மாதிரி சொல்ல இவனுமே கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடா. ஷாங்கி நான் கேட்ட சப்ளைஸ் கொடுக்குறீங்களா இல்லையான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் யோசிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது இரு உனக்கு ஒரு வீடியோ காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை டார்ச்சர் பண்ற அந்த வீடியோவை காட்டுறானா. இது மூலியமா நீங்க வந்து கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க டீச்சருக்கு ரொம்ப தேவைப்படுறாங்க, அவங்களை உயிரோட விட்டுருங்க, அவங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லைன்னா எதுக்காக நெகோஷியேட் பண்ண வந்துட்டு இருக்க, நீ அவங்க வேணும் அப்படின்னு நினைச்சா ஃபுட் எனக்கு தரணுன்ற மாதிரி
சொல்ல. சரி ஃபுட் தரது ப்ராப்ளம் இல்ல, எனக்கு அவங்க உயிரோட இருக்காங்களா செக் பண்ணணும், அதனால அவங்க வந்து காமி அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் முடியாது, அவங்க ரொம்ப ஜெனுவனான பர்சன் பா, அவங்களை கொல்லணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது, அதனால முதல்ல எங்களோட டிசிஷனை வந்து நீ ஏத்துக்கணும், சப்ளைஸை கொடுக்க ஒத்துக்கிட்டா மட்டுமே அவங்களோட உயிரோட வந்து விடுவோன்ற மாதிரி சொல்ல. நான் உங்களுக்கு சப்ளைஸை கொடுத்து அடுத்த செகண்டே பணம் தான் அனுப்பிங்கன்னா நான் என்ன பண்றது, இப்பவே கேட்கிறேன், ஒழுங்கா அந்த பசங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றதை காட்டினீங்கன்னா மட்டும் தான் உங்களோட சப்ளைஸ் என்னால கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்து போனை கட் பண்ணிடுறானா. அவனுக்கு தெரிஞ்சு போய் நம்ம கொடுத்த பாஷன் ஒர்க் ஆகி அவனுங்க எல்லாம் மண்டையை போட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்குமே பார்கின் பண்றதுக்கு ஒரு சிப்பும் கிடையாது. ஏன்னா அந்த பசங்களை வச்சு சப்ளைஸ் வாங்கலான்ற மாதிரி பிளான போட்டிருப்பானுங்க. கடைசியில பார்த்தா ட்விஸ்ட் ஆகி போச்சா, இது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான் தான், அவனோட வலைக்குள்ள எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. பட் இதை டீச்சருக்கு போட்டு காமிக்கணும், இந்த டீச்சருக்கு எப்படியாவது புரிய வச்சு அவங்கள அந்த மென்டல் டார்ச்சர்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வரணும். அது வந்து ஷின்ஷின் ஒன்னு ஹேண்டில் பண்ண விட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பண்ணி இந்த பக்கம் அந்த எனர்ஜி பேஸை காட்டினா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பசங்க இறந்துட்டாங்கன்னா அதே நம்ம யூஸ் பண்ணிப்போம், அடுத்து வாரதான் பண்ண போறோம், அவங்க கூட சண்டை போடுறதுக்கான தயாரிப்புகளை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 305 ஓபன் பண்ணா தேங்க்யூக்கு ஒரு நியூஸ் அனுப்புறாங்க. என்னன்னா அந்த பசங்களை சாவடிச்சு அவங்களோட கழுத்துக்கள்லாம் தொங்க விட்டுறாங்க. இது ஏற்கனவே உனக்கு தெரியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க கொண்டா மாதிரி ஃப்ரேம் பண்ணி நாங்க சொன்ன ரெக்வஸ்ட் ஏத்துக்கல, அதனால இப்ப வார் பண்ண போறோம், உங்களை கொல்ல போறோம் உங்களோட ஷெல்டருக்கே வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தேவைப்பட்ட விஷயம் தான். ஷின்ஷின் வந்து கொஞ்சம் அன்ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுதா, நீ அவங்க சாவணும் தான் நினைச்ச என்னன்ற மாதிரி கேட்க, அவங்க எல்லாம் என்ன புலி பண்ணிட்டு நாங்க சாகணும் தான் நினைச்சேன், இருந்தாலும் இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் சோகமா இருக்குன்ற மாதிரி சொல்ல. என்னதான் இருந்தாலும் இது ஒரு சின்ன பொண்ணு தான், சரி நீ வருத்தப்படவே படாத, என்னைக்கா இருந்தாலும் நான் கூடவே இருப்பேன், நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாதுன்ற மாதிரி அவன் சமாதானப்படுத்த அவளுமே வெக்கப்பட்டு இருக்காளா. சரி அடுத்து முக்கியமான விஷயமா அவங்க டீச்சரை கன்வின்ஸ் பண்ணணும், அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு விஷயம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எடுத்து தரேன். இந்த மருந்தை காஃபில கலந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு, இது வந்து என்ன மருந்துனா பீப்பிளை மென்டலா ஸ்டேபிளா வச்சுக்கும், அதாவது இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஏதாவது கிரிகிரின்னு ஆயிடும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மருந்து கொடுக்குறான். சரி அவளுமே வாங்கி வச்சுக்கிறாளா. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஓட்டுறான். டீச்சருக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வீடியோ பார்த்தவொடனே அவங்களுக்கே செம்ம ஆச்சரியம், டார்ச்சர் வீடியோவா இருக்கும்னு பார்த்தா எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 306 ஓபன் பண்ணா இதை பார்த்த உடனே டீச்சர் கிரிகிரின்னு ஆயிட்டு அவங்க அவ்வளோ சிச்சுவேஷன்லயும் பார்த்தீங்கன்னா கைவிடாம காப்பாத்திட்டு இருந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இறந்து போயிட்டாங்க இல்லையா. சரி இவங்களை வந்து தூக்கிட்டு போ, இது அவங்களுக்கு பெரிய ஷாக்காக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்கி வந்து அவங்களை கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஷின்ஷினியும் லூ இந்த சார்ஜில் விட்டு போறான். நீங்க ரெண்டு பேர் தான் அவங்களை வந்து பார்த்துடும், மென்டலி அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லை. அதே நேரத்தில் டாக்டர் பண்ணையில போயிட்டு செடேட்டிவ்ஸ்லாம் கொடுக்குறேன், அந்த மருந்து எல்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இரு, மென்டலி அவங்க ஸ்டேபிளா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி விட்டுறேன். எல்லாரும் ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு காட்டுறாங்க ஒரு தாத்தா என்ன பண்றாரு, அந்த கல்ட்டு கும்பல சேர்ந்தவர் அவரு நம்ம ஷாங்கியோட பேஸா பார்க்கறதுக்காக வராரு. வந்தவொன்னு இவரோட பவர் யூஸ் பண்ணி உள்ள பாக்குறாரு பாருங்க, அந்த ஆளுக்கு செம ஒரு ஆச்சரியம், ஏன்னா உள்ள அவ்வளோ பவர் வந்து சென்ஸ் பண்றாரு, இவளால மற்றவங்களோட பவர் வந்து சென்ஸ் பண்ண முடியல. அந்த ஷாங்கியோட பேஸ்குள்ள பார்க்கும்போது தான் தெரியுது ஷாங்கி எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் அனுப்பினவரா தான் இருப்பாரு, ஏன்னா நம்மளோட லீடர் மாதிரி இவருக்கும் வந்து சேம் பவர் இருக்கு, இது நான் உடனே லீடருக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், இது மிகப்பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பும் போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 307 ஓபன் பண்ணா அந்த எனர்ஜி பேஸ் யாஷங் இருக்கு இல்லையா, அங்க காட்டுறாங்க. அங்க ஒரு ஆள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், என்னன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த கம்பெனி வந்து இந்த டாம்ஸ் எல்லாம் பில் பண்ணும், அது மட்டும் இல்லாம பணக்காரங்களுக்காக அந்த ஷெல்டருமே பில் பண்ணும், அந்த ஷாங்கி தங்கி இருக்க கரண்ட் ஷெல்டருமே நாங்க பில் பண்ணிருக்கோம், அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவனுக்குன்னு ஒரு தனி ஷெல்டருமே நான் பில் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த வேலையை நான் எந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா அப்படின்னா உனக்கு ஷாங்கியை தெரியுமான்ற மாதிரி கேட்க, அவரை டேரக்டா தெரியாது, ஒரு கம்பெனி வழியா தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக அங்க போகணுன்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா உனக்கு அதோட வீக்னஸ் தெரியுமா, அதை நம்மளால பிரீச் பண்ண முடியுமான்ற மாதிரி தான் அவங்க கேட்கறாங்க உள்ள உடைச்சிட்டு போறதுக்கு. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, எப்பயுமே கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஏற்ற மாதிரி நாங்க பக்காவான பேஸை உருவாக்கி தருவோம், அதுல எந்த டிஃபால்ட்டும் இருக்காது, இருந்தாலும் எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நல்லா தெரியறதுனால அந்த எந்த இடத்துல அடிச்சா அவங்களுக்கு வலிக்குன்றது எனக்கு புரியுது, ஸோ அதனால நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நாம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து உடைச்சிட்டு உள்ள போயிடலான்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே அப்படின்னா உன்னை நம்பி நான் வந்து கூட்டிட்டு போறேன், அப்படி கூட்டிட்டு போயிட்டு நீ சக்சஸ்ஃபுல்லா உடைச்சு கூட்டு போயிட்டா அந்த கேப்டன் அப்பாயிண்ட் பண்றன்ற மாதிரி அந்த பொம்பளை சொல்ல, இவனுமே செம ஹாப்பி ஆயிடுறான், நமக்கு ஒரு பக்காவான கார்டு மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் சண்டை போடுற போறது முடிவாயிடுச்சுன்னா நாம மட்டும் போகக்கூடாது, எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பேஸை கான்டாக்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தவனே என்ன பண்றான்னா ஷிப்பிங்ல வச்சிருக்க பேஸ் இருக்கு இல்லையா, அவனுக்கு கான்டாக்ட் பண்றான். கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை சொல்றான், ஷாங்கின்னு ஒரு ஆள் தான் நம்ம ஆட்களை கொண்டா, அவன் கிட்ட மிகப்பெரிய சப்ளைஸ் இருக்கு, ஷியன் பேஸ் அவன் தான் போட்டு தள்ளணும், அவன் நமக்கு மிகப்பெரிய த்ரெட், ஸோ அவனை வந்து நம்ம சேர்ந்து போட்டு தள்ளிடுவோம், போட்டு தள்ளிட்டு அந்த ஷியன் பேஸை நம்ம வந்து பிரிச்சுக்குவோம் பாதியான்ற மாதிரி சொல்ல. சொல்றது நல்ல ஐடியா தான், அவனை பத்தி எனக்குமே தெரியும், அவன் செம்ம ஸ்ட்ராங், இருந்தாலும் நம்ம மற்றவங்களையும் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 308 ஓப்பன் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் ஒரே பிளான் தான் போறாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேர் டீம் சேர்ந்தா கூட அவன் வந்து அடிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது, அதனால மற்ற 4 டீம் இருக்கு இல்லையா, அந்த மொத்த டீமே சேர்ந்து எடுத்துன்னு போயிட்டு ஷாங்கி அடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆள் வந்து இந்த விச்கல்ட்ட கான்டாக்ட் பண்றதாக ஒன்னு வந்து அந்த ஸ்டீல் ஃபேக்டரி கான்டாக்ட் பண்றதா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்டீல் ஃபேக்டரி காட்டுறாங்க, அதோட லீடர் உட்காந்துட்டு ஃபுட்டை போட்டு மனுஷங்களை பெட்டு மாதிரி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கானா. அப்படி விளையாடும் போது உங்களை மீட் பண்றதுக்கு இந்த யாஷங் பேஸ் பொம்பளை இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல, எனது அந்த பொம்பளை அவ இதுல என்ன பார்க்க காத்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். சரி இரு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரேன்னா அங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு மிகப்பெரிய உல்ஃப் கூட விளையாடிட்டு இருக்கு, இது மியூட்டன்ட் போல. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கோல்டர் வெளியே வந்து விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்கவும், எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி, இது ரொம்ப ஜாலியா இருக்கு, இது ஸ்டீல் ஃபேக்டரிக்குள்ள ரொம்ப ஹீட்டா இருக்குன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்றா. ஓகே ஓகே உனக்கு கோல்டு பிடிக்காத வரைக்கும் நல்லதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இந்த உல்ஃப் கிட்ட விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன் இந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா எனக்கு ரொம்ப டைம்லாம் கிடையாது, என்ன விஷயம் அப்படின்றது டேரக்டா சொல்லு, பாயிண்ட்டுக்கு வந்துடுன்ற மாதிரி கேட்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும்
எப்படியும் ஷியாங் பேஸை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு தெரியுமா அந்த பேஸை பிரிக்கிறத பத்தி பேச போறியா ஓகே எனக்கு வந்து பாதி ஷேர் வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளமே இருக்கு அந்த பேஸை போட்டுத்தல்னு ஒரு மேஜர் ஃபோர்ஸ் இருக்கு மேஜர் ஃபோர்ஸ்னா அவங்க வந்து ஆட்கள் கம்மி தான் இருந்தாலும் அவங்க ஒரு எலைட் ஃபோர்ஸ் அவங்கள அடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாரும் ஒன்று சேரணுன்ற மாதிரி சொல்ல எனது ஷியாங் பேஸை அடிச்ச ஒரு எலைட் ஃபோர்ஸ் ஆமா அந்த பேஸை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அந்த ஷியான் பேஸை இது உண்மைதான் நம்புன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க சாப்டர் 309 ஓப்பன் பண்ணா அந்த பொம்பளை நம்ம ஷாங்கியோட இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் அவனோட ஷெல்டரோட இன்ஃபர்மேஷனுமே சொல்ல ஆரம்பிக்கிறா கடந்த ஒரு மாசமா அவன் வந்து ஷியான் பேஸ் கூட சண்டை போட்டு தள்ளிருக்கான் அப்படின்னா அவனோட பவர் அவனோட சப்ளைஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அவனை என்னால தனியா எடுத்து போட முடியாது ஆல்ரெடி அந்த ஷிப்பிங் பேஸ் என் கூட சேர்ந்துட்டாங்க நோ கல்ட்டிட்டே பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நம்ம 4 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸை நம்ம பாதியா பிரிச்சுக்கலான்ற மாதிரி சொல்றதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அவங்க ஷியான் பேஸ் அழிச்சவங்கன்னு சொல்ற ஷியான் பேஸ் கிட்ட பயங்கரமான மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு அவங்களாலே அந்த ஷெல்டர் உடைக்க முடியல நம்மளால முடியுமான்ற மாதிரி கேட்க என்கிட்ட அந்த ஷெல்டரை வேலை செஞ்ச சில ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சிருக்கு அதனால உடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மெத்தடுமே இருக்கு அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல இதுல நீ உள்ள வந்தனா உனக்கு தான் பெனிஃபிட் நீ வந்து வரியா இல்லையன்றதை நீ தான் டிசைட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறா அதுக்கப்புறம் அந்த ஷிப்பிங்கோட ஓனருமே வந்து இவனுக்கு கான்டாக்ட் அனுப்புற இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து சண்டை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு தெரியுது இது உண்மை அப்படின்னு சொல்லி இப்ப கட் பண்ணி இந்த பக்கம் அந்த கல்ட்டு கும்பலை காட்டுறாங்க அந்த தாத்தா போயிட்டு அவங்க லீடர்களை சொல்றாரு உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்து அவர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது மட்டும் இல்லாம அவர் கடவுள் அனுப்பின பிள்ளை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரமா பேசிக்கிட்டு இருக்காரு இவர் பேசத்தை பார்த்தா அந்த பொண்ணுக்கே வந்து மூஞ்ச மாறி போயிடுது சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிட்ட பிறகு என்ன சொல்றேன் அந்த ஷாங்கி உண்மையாவே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா அவனை எதிர வச்சு சண்டை போடுறதுன்றது ரொம்ப ஆபத்து இந்த மத்த பேசலாம் நம்மள கான்டாக்ட் பண்ணி இது கூட சேர்ந்து சண்டை போடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதை விட நம்ம ஷாங்கி கூட சேர்ந்து இவங்க எல்லாரும் முடிச்சு விட்டா என்ன எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவனுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா ஹை ஸ்கூல்ல அவன் கூட படிச்ச ஒரு பழைய ஃப்ரெண்டு அவன் வந்து இந்த மாதிரி உயிரோடு இருக்கியான்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான் நான் உயிரோட தான் இருக்கேன் நீ எப்படி இருக்கன்ற மாதிரி பேசும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க சாப்டர் 310 ஓபன் பண்ணா பார்த்து பல வருஷம் ஆச்சு நண்பா எப்படி உயிரோடு இருக்கன்ற மாதிரி கேட்டா அவர் மியூட்டன்ட் ஆயிட்டன்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு காமெடியான விஷயத்தை கேள நான் வந்து இங்க இருக்க ஸ்டீல் ஃபேக்டரியோட ஓனர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான் இப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் அந்த மேஜர் ஃபோர்ஸ் 4 இருக்கு இல்லையா அதுல அந்த ஸ்டீல் ஃபேக்டரி கண்ட்ரோல் பண்ற லீடர் வந்து நம்ம ஷாங்கியோட ஓல்டு ஃப்ரெண்ட் சரிப்பா வா கால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை பேசிட்டு இருக்கானா என்னடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா விசாரிச்ச பிறகு ஆமா உன் பேரை மாத்தி வச்சிருக்க எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டா ஆமா அதே கொஞ்சம் சீனா இருக்கட்டும் தான்ப்பா நான் மாத்தி வச்சேன்ற மாதிரி சொல்லு ஓ எனக்கு இப்பதான் புரியுதுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான் இந்த இடத்துல அவன் சர்வே பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பேசி ஆக்கிரமிச்சிருக்கான் இது அவன் வந்து திறமசாலி அப்படின்றத காட்டுது அவன் ஸ்கூல் படிக்கும் போது பொண்ணுங்க உன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்பயும் எப்பயுமே நீ பாப்புலரா இருக்கலன்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா இந்த மழுப்புற வேலை வச்சுக்காத டைரக்டா விஷயத்துக்கு வா என்ன பேசணும்னு நினைச்சோ அதை பேசுன்ற மாதிரி சொல்ல நீ வந்து கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டு நண்பா உன்னை அட்டாக் பண்றதுக்கு மொத்தம் 3 பேசும் என்ன ஹெல்ப் கேட்டிருக்காங்க நாங்க 4 பேசும் சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ண போறோம் அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண பாக்குறேன் இது 4 பேசும் சேர்ந்து அட்டாக் பண்ண போறாங்களான்ற மாதிரி தான் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன வார் டிக்ளரேஷன்ன்ற மாதிரி கேட்க டேய் நான் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டிருந்தா எதுக்குடா நான் ஃபோன் பண்றேன் நான் அவனோட ஓல்டு ஃப்ரெண்ட் அதனால இதை நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நீ ஒரு விஷயத்தை கொடுத்தேன்னா நான் அவனை வந்து உயிரோடு விட்டுறேன் அதாவது நான் அந்த வாரை வந்து ஜாயின் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அப்படின்னா உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்டா 10 ஆஃப் ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஆஃப் ஃபுட் இருக்கு இல்லையா அது அவனோட கலெக்ஷன்ல ஒன் ஆஃப் த போர்ஷன் அதாவது அந்த ஷியான் பேஸ்ல இருந்து எடுத்தான் பாத்தீங்களா அது மட்டுமே 10 வரும் இது இவனுக்கு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க சாப்டர் 311 ஓபன் பண்ணா இந்த ரிசோர்ஸ் வந்து உனக்கு பெரிய விஷயமா இருக்கலாம் பட் ஆனா வந்து ஈஸியா சொல்லிட கூடாது இல்லையா அதனால நான் கொஞ்சம் யோசிக்கணுன்ற மாதிரி சொல்ல சரி நான் ஒரு நாள் டைம் தரேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறானா இவன் கேட்கற ரிசோர்ஸ் எல்லாம் ஈஸியா கொடுத்துடலாம் அது எனக்கு பெரிய வந்து விஷயமே கிடையாது என்கிட்ட எக்கச்சக்கமான ஃபுட் இருக்கு ஆனா விஷயம் என்னன்னா இவனை என்னால் நம்ப முடியும் ஏன்னா இவனுக்கு சாப்பாடு கொடுத்த பிறகு முதல்ல குத்திட்டானா அதனால பாதி சாப்பாடு குத்திட்டு இவன் எப்படி வேலை செய்யறான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச சாப்பாடு கொடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறான் அதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் என்ன சொல்றாங்கன்னா அந்த 4 பேஸ் அட்டாக் பண்ண போறாங்க அதுல ஒருத்தர் யாருமே நம்பல அதனால அவங்க மாத்தி அச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சிச்சுவேஷன் நம்ம பயன்படுத்தணும் ஆனா ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணா என்ன பண்றதுன்ற மாதிரி தான் அங்கிள் யூ பாக்குறாரு நம்ம கிட்ட ஃபார்ட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் அதை உடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து சேஃபா வந்து எத்தனை பேரை போர்த்தல் முடியுமோ போர்த்தணும் அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த வேர் ஹவுஸ்க்குள்ள வந்து இந்த ஷெல்டருக்குள்ள நம்ம எல்லாரும் பாதுகாப்பா இருந்துட்டு இங்க இருந்து டிஃபென்ஸ் லைன் ஆரம்பிப்போம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃப்ரண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா பேக் சைடுல மால் இருக்கு அது ஒரு நேச்சுரல் ஃபார்ட்டிஃபிகேஷன் தான் அதனால முன்னாடி மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் வந்து ரொம்ப சின்னது ஆனா அவங்க உடைச்சிட்டா என்ன பண்றதுன்ற மாதிரி தான் சுண்டி பயந்துகிட்டு இருக்கான் டேய் நான் என்ன ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உடைச்சிட்டா நாம வந்து ஷெல்டருக்குள்ள வந்துடலாம் என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி அதுக்கப்புறம் நம்மளோட டிஃபென்ஸ் எல்லாமே இருக்கு அதனால கவலைப்பட தேவைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க சூப்பர் ஹியூமன்ஸ்ல எடுத்துட்டு வந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் பயந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பயப்படாது எல்லாத்துக்குமே நான் ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பூனை குட்டி கத்த ஆரம்பிக்குது யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பாக்குறாங்க யாரோ அந்த பணியில வந்து வந்துகிட்டு இருக்காங்க யாராவது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போகும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க சாப்டர் 312 ஓபன் பண்ணா ஒரு வயசான ஆளு இந்த பனி மூட்டத்துல நம்ம ஹீரோவோட ஷெல்டர் நோக்கி வந்துட்டு இருக்கான் யாரா இந்த ஆளு அந்த கல்ட்டு கும்பல சேர்ந்தவன் நினைக்கிறேன் ஆமா இவனை தெரியும் நான் ஆல்ரெடி இவனை பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் லியூ கத்துறாரு இவன் வந்து எபிலிட்டி ஸ்கேன் பண்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவன் தான் வந்து நான் ஒரு சூப்பர் ஹியூமன்றதை உடனே கண்டுபிடிச்சான் அப்படின்னா இவன் வந்து நல்ல யூஸா தான் இருப்பான் அந்த கல்ட்டு கும்பலுக்கு ஏன்னா அந்த லீடருக்கு வந்து பவர் கொடுக்குற இது இருக்கு என்ன பண்ணலாம் எதுக்காக இவன் வந்திருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல அவன் கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்பதான் அவனுக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியுன்ற மாதிரி சின்சின்னு சொல்ல நீ சொல்றதுமே கரெக்ட் தான் ஆனா நான் டேரக்டா போய் பேச மாட்டேன் டே சுண்லி நீ போய் பேசி அல்ல பார்க்க நல்ல வீட்டு சாட்ட மாட்ட கிட்ட நல்ல எபிலிட்டியுமே இருக்கு நீ பயப்படாது நீ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பின்னாடி நான் நிக்கிற கண்ணை வச்சுட்டான்ற
அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுமே வந்து வெளியே வரானா. வணக்கம் ஐயா, உங்க பேர் தான் ஷாங்கியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஓ எனக்கு தெரியாத இருந்தாலும் வந்திருக்கானன்ற மாதிரி ஹீரோ பார்க்கும். நான் வந்து என்ன சொல்றேன் திருப்பி சொல்லுன்ற மாதிரி தான் ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றானா, இதுக்காக எங்க ஷாங்கி அண்ணனை பார்க்கணுன்ற மாதிரி கேட்க எங்க லீடர் வந்து ஒரு மெசேஜை கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதை சார் ஷாங்கி கிட்ட சொல்லணுன்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன விஷயம்னா இன்னும் 3 நாள்ல இந்த பேஸ் பக்கத்துல இருக்க 4 பேஸ்மே சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண போறாங்க. அதை தான் சொல்றதுக்கு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்ல அவங்க எங்களையும் சேர்ந்து உங்க கூட அட்டாக் பண்ண சொன்னாங்க. ஆனா இந்த அழகான வீட்டை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து மனசே கிடையாது. நீங்க கடவுளுக்கு சமமான நீங்க இருக்கீங்க, உங்களோட ஆட்கள் இருக்காங்க. அதனால நாங்க வந்து அவங்க கூட ஜாயின் பண்றதுக்கு பதிலா அவங்க கூட சேர்ந்து சண்டை போடணும்னு ஆசைப்படுறோன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 313 ஓபன் பண்ணா நான் நினைச்ச மாதிரி ஒரு பக்காவான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடுச்சேன்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க எவ்வளவு டிவைட் ஆகுறாங்களோ அவ்வளவு இவனுக்கு அட்வான்டேஜ். கம்மியா இருந்தாங்கன்னா ஈஸியா அடிச்சு போட்டுறான் இல்லையா. சரி அப்படின்னா நீங்க இந்த பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி கேட்க, இல்ல அப்படி பண்ணா வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து அட்டாக் பண்ற மாதிரி வருவோம். அப்படி அட்டாக் பண்ணும்போது நீங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வீக் ஆவாங்க இல்லையா, அந்த நேரத்துல முதுகுல குத்திடுவோன்ற மாதிரி சொல்ல, ஓ பக்காவான பார்ட்டை நீங்க எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்களா, ஆனா நான் உங்களை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா லீடர் வந்து உங்களுக்கு நம்புறதுக்கு விதமா ஒரு விஷயத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்க. அது வந்து எங்களோட சீக்ரெட் ட்ரெஷர் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னோ ஸ்பிரிட்ன்ற ஒரு ட்ரெஷரை கொடுக்குறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சுண்டி வந்து பயந்துட்டு இருக்கானா. இது ஒரு பவர்ஃபுல்லான ரிலீக். இது மூலமா ஒரு மனுஷனோட பவரை வந்து அவேக்கன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி இருந்ததுன்னா அதை இது டபுள் மடங்கு பவர்ஃபுல் ஆக்கும்ன்ற மாதிரி சொல்ல ஷாங்கி கொஞ்சம் டவுட் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, என்ன சைடு எஃபெக்ட் வரும்ன்ற மாதிரி கேட்கும்போது இது வரைக்கும் இது யூஸ் பண்ணி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த 4 ஆர்கனைசேஷனுமே இதை வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயா இல்ல டேட்டால தான் கலெக்ட் பண்றா அப்படின்ற மாதிரி ஷின்ஷின் கேட்க அவன் வந்து கலெக்ட் பண்ணி என்ன சொல்றானா, ஆல்ரெடி இங்க வந்து லாக் இருக்கு. அது இல்ல அந்த 4 பேஸுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஸ்னோன் இருக்க வாங்கிருக்காங்க. அவங்க அதை யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டுமே இல்ல. இதுல விஷயம் என்னன்னா அவங்க அதை வாங்கினதுக்கு எக்ஸ்சேஞ்சா தான் இந்த ஸ்னோ கல்ட்டுக்கு வந்து இடத்தையும் விட்டுருக்காங்க. அதனால தான் இவங்க இவ்வளவு பெருசா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது தான் இவனுக்கு புரியுது இவனுக்கு ஒரு பக்காவான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி அவனுக்கு டவுட்டாவே இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு பவரை கொடுக்குற ஒரு பயங்கரமான விஷயத்தை இவங்க ஓசில தராங்க. அதுவும் அதுல சைடு எஃபெக்ட் வேற இல்லன்ற மாதிரி சொல்றாங்களா. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 314 ஓபன் பண்ணா சாதாரண மக்களால இது யூஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க, சாதாரண மக்களால யூஸ் பண்ண முடியும். ஆனா அந்த எஃபெக்ட் வந்து அவ்வளவு இருக்காது. அவங்க பர்சனலி கேட்ட மாதிரி மாறும். அதே மாதிரி தான் சூப்பர் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணா இது ரொம்ப வந்து அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுண்டி கையில கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்கறான், என்னன்னா ஒருவேளை இதை எங்களுக்கு கையில கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு ஏமாத்திட்டாலோ இங்க கூட டீம் அவுட் பண்ணலாலும் உங்களுக்கு இது டிஸ்அட்வான்டேஜா இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எங்களுக்கு அதை பத்தி கவர் இல்ல. இது வந்து நீங்க யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லா ஆயிட்டு அந்த 3 ஆர்கனைசேஷனை முடிச்சு விட்டீங்க அப்படின்னா அது எங்களுக்கு அட்வான்டேஜ்ன்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல இவனுக்கு நல்ல இன்டெலிஜென்ட் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கூட இருக்கிற மாதிரி நாங்க முதல்ல குத்த போறோம்ன்ற மாதிரி சொல்ல, இதுவுமே ஒரு நல்ல பிளான் தான். சரி ஓகே, அந்த ஸ்னோ ஸ்பிரிட்டை நான் யூஸ் பண்ணி பார்க்குறோம், அது நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் வந்து உங்களோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கோம், நீங்கள் பதிலுக்கு எதாவது செய்ய மாட்டீங்களான்ற மாதிரி கேட்க, என்ன செய்யணுன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. நாங்கள் சாப்பாடு தண்ணி அதெல்லாம் கேட்க போகிறது இல்லை, எங்களோட கல்ட்டு கும்பல் அதாவது அந்த ஸ்னோ கல்ட்டு கும்பல் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது வழிபடணும், அந்த கம்யூனிட்டிக்குள்ள எடுத்துன்னு வருன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையாகவே வந்து என்னை வந்து ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணீங்க, கொடுத்த விஷயம் ஒர்க் ஆச்சு, என்னை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ப்ரொபோசலை நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லி அமைச்சிரா. சரி அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது சுண்டி வந்து அதை எடுத்துட்டு வரானா. உடனே அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ணி உள்ள எடுத்துக்கிறான். அதில் என்ன பாய்சன் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனால் எதுவுமே இல்லை, அது வந்து நல்லா தான் இருக்கு. திறந்து பார்த்தா 2 முட்டை மாதிரி இருக்காது. இதான் ஸ்னோ ஸ்பிரிட்டா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 315 ஓப்பன் பண்ணா இதை வச்சு சூப்பர் எபிலிட்டியை வந்து ஓப்பன் பண்ண முடியும், அதுவும் என்ஹான்ஸ் பண்ண முடியுமா. ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஆனாலும் அந்த 4 பேஸ் வந்து அது யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா இந்த அப்பாக்லிப்ஸ் வேர்ல்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆப்பரேட் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு, ஏன்னா ஃபியூச்சரில் நாம த்ரெட்டா வருவோம், அதனால யோசிச்சு அவன் எடுத்து உள்ள வச்சுக்கிறான். இதை நாம யூஸ் பண்ணலாமா இல்லை இங்கே இருக்கவனுக்கு மேலே டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இந்த ஸ்பிரிட் நமக்கு கிடைச்சிருக்கு, இது யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் சூப்பர் பவர் வேணும், யாரெல்லாம் வில்லிங்கா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தவனே என்ன பண்றானா, நம்ம ஆக்ட்ரஸ் பொண்ணு தான் கையை தூக்குறா. ஏமா உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, இது வந்து ஃபெயிலியர் ஆகுமா இல்லை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றதே டவுட் தான். இருந்தாலும் ஓகேவான்ற மாதிரி கேட்கும்போது அவ வந்து ஓகேன்ற மாதிரி தான் சொல்றா. அவளை தவிர மற்றவங்களுமே கை தூக்குறாங்க. இருந்தாலும் இவ்வளோ தான் செலக்ட் பண்றா, ஏன்னா இவ ரொம்ப உறுதியா இருக்கானே, மேலே நம்ம ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனால் உண்மை என்னன்னா இங்க இருக்கிறதுல இவ தான் கொஞ்சம் மட்டும் அதாவது யூஸ்லெஸ், எதுக்குமே இல்லை. இவன் மேலே டெஸ்ட் பண்ணிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி பண்றாங்க. அதே சமயத்தில் மற்றவங்க எல்லாரும் வார்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லிடுறான். ஒருவேளை நமக்கு சான்ஸ் நல்லா மாட்டுச்சு அப்படின்னா அந்த 4 பேஸுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாவட்டும். அவங்க யாராவது நம்மளை பிட்ரே பண்ண ட்ரை பண்ணி முதுகுல குத்துறாங்க அப்படின்னா அதை திருப்பி ரிவீட் எடுக்கிறதுக்குமே நான் வந்து தயாரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்ட்ரஸ் போன படுக்க வச்சுட்டு அந்த பால் எடுத்து அவளோட தலைமையில வைக்கிறான். அது வந்து அவளை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 316 ஓப்பன் பண்ணா இவள கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போச்சு முன்னாடி என்ன சொல்றானா, இதை வந்து ஊமால யூஸ் பண்ணல, அது காரணம் என்ன தெரியுமா, நீ ரொம்ப வேல்யூபிளான, அதனால தான் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடும் சொல்லிட்டு பயந்து இவளுக்கு நான் கொடுத்தேன். அதனால வருத்தப்படவே படாது, அவளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கிறது சிறந்த டாக்டர் நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிடறான் நம்ம ஹீரோ. இப்போ என்னோட பழைய ஃப்ரெண்ட் இருக்காலே அந்த ஸ்டீல் ஃபேக்டரி ஓனர், அவன் வந்து ஃபோன் பண்றான், என்னப்பா ஓகேவான்ற மாதிரி கேட்க, நீ வந்து நான் சொல்ற விஷயத்துக்கு ஒத்துக்கும் போதில்ல, நான் வந்து நீ கேட்டதை விட டபுளான ஸ்டஃப் தரேன், ஆனா அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், நீ அவன் கூட சேர்ந்து சண்டை போடணும், அதே சமயத்தில் எனக்கு நீ அது உள்ள ஒரு இன்ஃபார்மரா இருக்குன்ற மாதிரி கேட்க அவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சான். இருந்துக்கு இது ஒரு நல்ல டீல் தான், ஏன்னா அவனுக்கும் ஹீரோக்கும் எந்த ஒரு கிரட்ஜுமே கிடையாது. அதனால இவன் வந்து யூஸ் பண்ணி அந்த சப்ளைஸை வாங்குறது மட்டும் இல்லை, அவன் வாரில் பெருசாக எந்த விஷயமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா. அதனால வந்து ஒத்து சரி அப்படின்னா முதல்ல வந்து எனக்கு தேவையான ஸ்டஃப்ல கொஞ்சம் தா, அப்பதான் வந்து நம்புவன்ற மாதிரி அவன் கேட்க, இதுல கொஞ்சத்தை மட்டும் நான் தரேன், நாளைக்கு மத்தியானம்
தெரியும் ஷியான் பேஸ் பக்கத்துல வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். சரி இவனையும் நம்ப முடியாது, இருந்தாலும் பிற்பாடா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கதவு தட்டி ஷாங்கி வெளியே மாட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு வந்து பவர் அவக்கேன் ஆயிச்சா. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 317 ஓபன் பண்ணா இவ வந்து எபிலிட்டி ஓபன் பண்ணிட்டான். அது என்ன எபிலிட்டி அப்படின்னு கேட்டா அது சூப்பர் குக்குன்ற மாதிரி சொல்றா. இவளுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அந்த சமைக்கல் மூலமா என்ன ஆகுது, இவ சமைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டா எனர்ஜி வந்து ஏறுமா, அதுல மியூட்டன்ஸ் இதை சாப்பிட்டாங்கன்னா பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஃபைட்டர் கிடையாது, அதனால இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லு. அந்த கல்ட்டு கும்பல சேர்ந்தவன் சொன்ன மாதிரி இவளோட பவருக்கு ஏத்த மாதிரி அவர் தட்டின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இல்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான், நமக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாத்துக்கோன்னு சொல்லி டாக்டர் பண்ணுக்கல சொல்லி அவளை வந்து விட்டுட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க, உனக்கு சப்ளைஸ் தரேன்னு சொன்ன இல்லையா, நீ எங்க பேஸ் கிட்டே வந்து வாங்கிக்கனால அங்கே வர முடியாது, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மாதிரி சொல்ல அவன் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏய் பயப்படாதடா வாடா, எப்படி இருந்தாலும் வாருக்கு தானே வரப்போறீங்க, அவெல்லாம் ஒரே தோஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க வில்லேஜுக்கு வர சொல்றான். அவன் அவனோட ஊல்ஃபெல்லாம் எடுத்து வந்துருக்கான். பார்க்கறது ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த சப்ளைஸுமே அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுவும் வருத்தப்படாத, நான் வாக்கு கொடுத்த மாதிரி அதை காப்பாற்றுவேன்ற மாதிரி அவன் சொல்ல, நீ வாக்கு கொடுத்த அதை காப்பாற்றுவேன், அது எனக்கு தெரியும். நீ வந்து ஞாபகம் இருக்கு இல்லையா, ஒரு வாட்டி வந்து பக்கத்து கிளாஸ் பசங்க கூட சண்டை ஏற்படுச்சு, அவங்க 5 பேர் சேர்ந்து அடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆமாமா அந்த பொண்ணு வந்து உன்ன லவ் பண்ணா இல்லையா, ஆமா அப்போ அங்க இருக்கிறதுலே பெரிய ஆளை நான் அடிச்சேன், ஏன்னா அவங்க எல்லாம் கேங் அப் பண்ணும்போது 1v1 பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சுது, அதனால அவனோட பல்ல உடைச்சேன். அதே மாதிரி நீ என்ன பிட்ரே பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் அவனை வந்து யோசிக்காம கொல்லுவேன்ற மாதிரி தான் அவன் மிரட்டுறான். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 318 ஓபன் பண்ணா என் மேல வந்து சந்தேகம் இருக்கு, இருந்தாலுமே வந்து அவன் என்ன சொல்றான்னா, நான் இந்த இடத்துல சர்வே பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, லாயல்ட்டி தான், அதனால நீ வந்து கவலைப்படவே தேவையில்லை, நான் நேரம் வரும்போது உனக்கு உதவி செய்வேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடறான். அவனோட உல்ஃபை பார்த்து வந்து நம்ம ஆட்கள் பயப்படுறாங்க, பயப்படாதீங்க, அவன் வந்து நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான், அப்படியே பண்ணாலும் அதுக்கு கவுண்டர் மெஷருமே நான் வச்சிருக்கான். ஆனா அவன் அட்டாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப உள்ளோ தான், ஏன்னா அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு பகையுமே கிடையாது. அதே நேரத்தில் அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவன் நமக்கு எதிராக திரும்புவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை, இருந்தாலும் நம்ம டிஃபென்ஸ் வந்து நல்லா வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன். ஃபேக்டர்ஸ் பண்ண வந்து அவங்களுக்காக ஃபுட்டையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியுமே ஏற்று தான், இது சாதாரண மக்களுக்குமே எனர்ஜியை சூப்பராக ஏற்றுது, அவங்களோட மூடியுமே மாற்றுது. டீச்சர் கொடுத்தீங்களான்ற மாதிரி கேட்க கொடுத்தன்ற மாதிரி சொல்ல, அப்படியே மூஞ்சது மாதிரி வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது மூட மட்டும் மாற்றுறது இல்லாமல் எமோஷன்ஸையுமே மாற்றுமா. சரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுக்கிறானா, ஆனால் அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அதனால ஹுவாக்கு முதல்ல கொடுக்குறான். அது நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு இவன் எடுத்து சாப்பிட்றான். பக்காவாக இருக்கு டேஸ்ட், இது செமையா எனர்ஜி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ நேரம் வருதுன்றதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால இவன் என்ன யோசிக்கிறானா, இந்த நிறைய ஃபுட்டை சேர்த்து வச்சு அதே எல்லாத்தையும் இவனோட ஸ்டோரேஜில் போட்டு வைக்கலாம், ஏன்னா டைம்ல வந்து டிஃபரெண்டா இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்நாக் மாதிரி வச்சுக்கிட்டா ஒரு வேளை இவனால அந்த பவர் கன்சப்ஷனை சேவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பேட்டில் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பவர் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 319 ஓபன் பண்ணா எல்லா பேஸுமே இப்போ அட்டாக் பண்றதுக்காக பொசிஷன்ல வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அந்த எனர்ஜி பேஸை சேர்ந்த பொம்பளை தான் வர, எப்படியாவது இவங்களை போட்டு தரணும் அப்படின்னு கூட இருக்க பேஸை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியுது. முதுகுல குத்த ட்ரை பண்ணா அவங்க அச்சிடலான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா முதல் விஷயம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து இது வீக்கான ஆளா அடிக்கலாம், அதை நம்ம ஷாங்கி ஏதோ வீக் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் நினைச்சிட்டு இந்த ஷியான் பேஸ் எடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்க சப்ளைஸுமே நம்ம ஆட்டையை போட்டுக்கலான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்னைக்கும் தோக்கவே மாட்டோம், ஏன்னா நம்ம கிட்ட பக்காவான பிளான் இருக்கு, கூட இருக்கவங்களையும் நம்ப மாட்டேன், அதனால நீ கவலைப்படாதன்ற மாதிரி தான் அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் வந்து தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஷெல்டருக்குள்ள காட்டுறாங்க. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமான்ற மாதிரி சொல்ல எல்லாரையும் வந்து வெளியே வர சொல்றான். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா அங்க போயிட்டு பொசிஷன் எடுத்து, நான் வந்து பின்னாடி ஸ்னைப்பர் வச்சு கவர் கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தேவைப்படுறப்ப என்னோட சூப்பர் எபிலிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற அப்படி சொல்லிட்டு டீச்சருக்கு வந்து அவங்களோட ஸ்வாட் எடுத்து கொடுத்துறாங்க. இவங்க வந்து அப்படியே போறாங்களா, உள்ள வந்து ஷின்ஷனுக்கு நீ சுத்தி இருக்க மிஷின் கன்ஸ் ஆபரேட் பண்ணு, அதே நேரத்தில் அடிபட்டு யாராவது வந்தாங்கன்னா டாக்டர் நீ தான் பார்த்துணும், அதே சமயத்தில் ஃபுட் நீ மேக் பண்ணிக்கிட்டே இரு, அது மூலியமா எனர்ஜி வந்து நம்ம கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்களா. ஷின்ஷன் எல்லாரையும் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கா. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 320 ஓபன் பண்ணா எல்லாரும் சண்டை போட தயாராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமுச்சு விடுறானா. அதுக்கப்புறம் மாடிக்கு வந்துறான், வந்துட்டு டோரை ஓபன் பண்ணி அந்த இடத்துல ஒரு பொசிஷன் எடுத்து ஸ்னைப்பருக்காக காத்துக்கிட்டு இருக்கான், ஏன்னா ஆப்போனன்ட்ஸ் வரும்போது இவன் வந்து சுட்டு தள்ளலாம். அதுக்கப்புறம் அவன் தேவையானப்ப அந்த ஸ்பெஷல் எபிலிட்டியுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னைப்பர் வச்சு பார்த்துட்டு இருக்கான. ஆப்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா காருமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. வரும்போது செகண்டா வர பேஸ் என்னன்னா அந்த ஷிப்பிங் பேஸ் தான். அவனுங்க வரும்போது மற்ற சில பேர் வந்து வந்திருக்காங்க, ஒரு சில பேர் வரலன்றதை பாக்குறாங்க. இருந்தாலும் உள்ள இருக்க இந்த பேஸை உடைச்சிட்டு அந்த சப்ளைஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்க சில பேர் உயிரிழந்தாங்கன்னா அவங்க நமக்கு சேவை செய்வக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க வராங்களா. அப்படி வரும்போது நச்சுக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா பார்த்தா ஹீரோ வந்து ஸ்னைப்பர் வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க ஆட்களை அவன் கொல்ல ஆரம்பிக்கும் போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் வாஸ் அண்ட் அனிமே சீரிஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா பை பாய்.